கோவையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். அவரிடம் கேட்போம். நேசராஜ், கோவையில் தற்போது நடைபெற்று வரும் மனித சங்கிலி போராட்டம் பத்தி சொல்லுங்க. இதுல யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க? நாம் தற்பொழுது கோவை கிராஸ்கட் ரோட் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்தது. இதனையடுத்து பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். தற்பொழுது திமுகவினர் கிராஸ்கட் ரோடு, நஞ்சப்பா ரோடு, அண்டர்ஃபீட் ரோடு உள்ளிட்ட பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக நாம் நின்றுட்டு இருக்கிறது மனித சங்கிலி இடத்துல நின்றுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவினர் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்து வங்கிகள் முன்னே பல மணி நேரம் மக்களை பசியும் பட்டினியுமா நடத்திட்டு இருக்காங்க. இதனால் பிஜேபிக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து திமுகவினரும் இங்கிருந்து மேம்பாலம் வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அதே போல் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா பொங்கலூர் பழனிசாமி சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் அங்கே இருக்கிறாரு. அதே போல் இந்த பகுதியில் அனைத்து கழுத்துலையும் அவங்க பிஜேபியை கண்டனத்துக்குரிய மாதிரி அவங்க இந்த போஸ்ட் மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்க. அதில் பல்வேறு பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவங்க பணம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது நம்மிடையே வழக்கறிஞர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த போராட்டத்தை பற்றி சொல்லுங்க. இந்த போராட்டம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு மோடி அரசு சொல்லியிருக்காங்க. இந்த மோடி அரசு திடீர்னு 500 1000 செல்லாது. நாங்க கரப்ஷனை வரவேற்கிறோம் இவர் செஞ்சதுக்கு. ஆனால் இதுக்கு முன்னேற்பாடு இல்லாம ஒரு பொருளாதார ரீதியா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அடிபடுற அளவுக்கு மோடி அரசு செயல்பட்டு இருக்கு. மக்கள் இன்னைக்கு பிச்சைக்கார மாதிரி அன்றாட சம்பாதிக்கிற மாதிரி பிச்சைக்கார மாதிரி ரோட்ல நின்னு 2000 எடுக்கிறதுக்கு நம்ம காசு எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இதுல கையில மையாமா தலையில நாமமாமா இதெல்லாம் போடுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது இங்க பாத்தீங்கன்னா சொத்து பாதுகாப்பு குழு பொங்கலூர் பழனிசாமி இருக்கிறாரு, அவரிடம் கேட்போம். ஆனா இப்போ இதை பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த மனித சங்கிலி பத்தி கடந்த 8ஆம் தேதி என்று சரியாக 16 நாட்களுக்கு முன்பு மோடி அவர்கள் தனது தொலைக்காட்சி உரையிலே நாட்டிலே புழங்குகின்ற 500 ரூபாய் நோட்டுகள் 1000 ரூபாய் நோட்டுகள் இன்று இரவு 12 மணியிலிருந்து செல்லாது என்று அறிவித்தார்கள். காலையில் எழுந்து பார்த்தால் யாரும் பஸ்ஸுக்கு செல்ல முடியவில்லை, காய்கறி வாங்க முடியவில்லை, பால் வாங்க முடியவில்லை. சாதாரண கூலிக்காரர்களுக்கு அவர்கள் செய்த கூலிக்கு பணம் கொடுக்க முடியவில்லை. மக்கள் அத்துணை பேரும் நடுத்தருவில் நிற்கிறார்கள். வங்கியிலே பணம் இருக்கும் என்று எல்லோரும் சென்று எல்லோரும் ஏமாற்றத்தோடு திரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற 9000 வங்கிகளிலும் இன்றைக்கு மக்கள் ஏமாற்றத்தோடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். காலையில் என்றால் மதியம் 1 மணி வரைக்கும் கூட சில வங்கிகளிலே ஏடிஎம்களிலே பணம் இல்லை. ஆகவே ஒரு மோசமான நிலைமை. சில பேர் கூலிக்கு கூட வசதியானவர்கள் கூலிக்கு ஆள் வைத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மோசமான நிலையை மோடி அரசு செய்திருக்கிறது. சுதந்திரத்துக்கு பிறகு கடந்த 70 ஆண்டு காலத்தில் இது போன்ற ஒரு மோசமான நிலை, பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒரு சிரமப்படுகின்ற நிலைமை இல்லை. வசதியானவர்கள், குறிப்பாக இந்த கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள் வெளிநாட்டிலே சௌரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மாளிகையில் சௌரியமாக இருக்கிறார்கள். ஆனால் ஏழை எளிய மக்களுக்குத்தான் இது சிரமம். மோடி அவர்கள் இதை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அத்தனை பொதுமக்களும் இன்றைக்கு சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 90% மோடிக்கு ஆதரவு என்று ஒரு பொய்யான புள்ளி வர சொல்கிறார்கள். ஐடி படித்த ஒரு 1000 பேர்ல 900 பேர் அவருக்கு ஆதரித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அத்தனை பேரும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்து மோடி உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அனைவருக்கும் 50 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் உடனடியாக கிடைக்குமாறு செய்ய வேண்டும். இல்லையே நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுவதற்கு இது வழிவகுக்கும். இது போன்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆகவேதான் முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இப்படி ஒரு பெரிய மனித சங்கிலியை காண்பித்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லி இருக்கிறார்கள். அதன்படி இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் லட்சக்கணக்கானவர்கள் இன்றைக்கு கைகோர்த்து நிற்கின்றோம். குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் முழுவதும் திமுகவினர் மனித சங்கிலி நடத்திட்டு வராங்க. இது இதில் குறிப்பாக இந்த மத்திய மாநில அரசுகள் செய்தது மிகப்பெரிய தவறு என தெரிவித்துள்ளனர்.